இது உங்கள் நிலவின் குரல். நான் உங்கள் யோகவி. ஒரு காலத்தில் இலங்கையை ராவணன் என்ற வலிமைமிக்க அரக்கன் ஆண்டு வந்தான். அவனுக்கு கும்பகர்ணன் என்ற ஒரு தம்பி இருந்தான். கும்பகர்ணன் தோற்றத்தில் மட்டுமல்ல, பலத்திலும் புத்திசாலித்தனத்திலும் கூட பெரிய வீரன். ஆனால் அவனுக்கு ஒரு வினோதமான பழக்கம் இருந்தது. வருடத்தில் பாதி நாட்கள் தூங்குவான், மீதி பாதி நாட்கள் விழித்திருந்து மலை போன்ற உணவை சாப்பிடுவான். அவன் விழித்திருக்கும்போது அவனுடைய பசி ஒருபோதும் அடங்கியதில்லை. சில சமயங்களில் அவன் முனிவர்களையும் சாதுக்களையும் கூட சாப்பிட்டு விடுவான் என்று கதைகள் உண்டு. அவனுடைய இந்த வினோதமான குணமும் அளப்பரிய சக்தியும் தேவர்களின் தலைவனான இந்திரனுக்கு பயத்தையும் பொறாமையையும் ஏற்படுத்தியது. இப்படி ஒருவன் இருந்தால் தேவர் உலகிற்கு ஆபத்து வந்துவிடுமே என்று அவன் நினைத்தான். எப்படியாவது கும்பகர்ணனை வீழ்த்த தக்க சமயம் பார்த்து கொண்டிருந்தான். ஒருநாள் ராவணன், கும்பகர்ணன் மற்றும் அவர்களின் தம்பி விபீஷணன் மூவரும் பிரம்மதேவரிடமிருந்து வரம் பெறுவதற்காக கடுமையான தவம் புரிந்தார்கள். அவர்களின் தவத்தை மெச்சிய பிரம்மன் அவர்கள் முன் தோன்றினார். ஒவ்வொருவரும் தங்களுக்கு வேண்டிய வரத்தை கேட்கலாம் என்றார். கும்பகர்ணன் தன் முறை வந்ததும், இந்திரலோகத்தின் சிம்மாசனத்தை எனக்கு தர வேண்டும், இந்திராசனா என்று கேட்க நினைத்தான். ஆனால் விதி வேறுவிதமாக இருந்தது. இந்திரனின் சூழ்ச்சியால் சரஸ்வதி தேவி கும்பகர்ணனின் நாவில் புகுந்து அவனை தடுமாறச் செய்தார். அதனால் கும்பகர்ணன் நித்ராசனா, அதாவது தூங்குவதற்கான ஆசனம் என்று வரமாக கேட்டுவிட்டான். தன் தவறை உணர்ந்த கும்பகர்ணன் பதறிப்போனான். ஐயோ, நான் என்ன கேட்டுவிட்டேன் என்று வருந்தினான். ஆனால் பிரம்மதேவன், நான் சொன்ன வார்த்தையை திரும்பப் பெற முடியாது, நீ கேட்ட வரத்தை உனக்கு கொடுத்தேன் என்று உறுதியாக கூறிவிட்டார். கும்பகர்ணன் இப்படி தவறுதலாக வரம் கேட்டதற்கு காரணம் இந்திரனின் தந்திரம்தான். அவன் சரஸ்வதி தேவியிடம் வேண்டிக் கொண்டதால்தான் கும்பகர்ணனின் நாக்கு வரம் கேட்கும்போது தடுமாறியது. இதன் விளைவாகத்தான் கும்பகர்ணன் 6 மாதங்கள் தூங்கவும் 6 மாதங்கள் விழித்திருக்கவும் நேர்ந்தது. இப்படித்தான் கும்பகர்ணனுக்கு அந்த வினோதமான சாபம் ஏற்பட்டது. அவனுடைய வலிமையும் புத்திசாலித்தனமும் இருந்தும் அவனுடைய தூங்கும் பழக்கம் அவனை பலவீனப்படுத்தியது. இந்த சாபம் இராமாயணக் கதையில் ஒரு முக்கியமான திருப்பமாக அமைந்தது.